வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு iKarumpalagai. இன்றைக்கி வீடியோவில் JavaScript யூஸ் பண்ணி HTML ஃபார்மில் கஸ்டம் வேலிடேஷன் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட ஒரு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. நாம் யூடியூப் மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜ், ஃபேஸ்புக் குரூப், டெலிகிராம் இந்த மாதிரி பல்வேறு சோசியல் மீடியாக்களையும் அவைலபிளாக இருக்கிறோம். மறக்காமல் அங்கேயும் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். HTML ஃபார்ம்ஸில் சில இன்பில்டு மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் வேலிடேஷன்ஸ் எல்லாம் காட்ட முடியும். இருந்தாலும் சில சமயங்களில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய HTML பேஜில் கஸ்டமைசபிளாக ஒரு எரர் வேலிடேஷன் காட்டுற மாதிரி வரும். அது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு இந்த ஒரு ஃபார்ம் பாருங்கள். இந்த ஃபார்மில் எல்லாமே மேண்டேட்ரி. இப்போ நான் சப்மிட் கிளிக் பண்ணால் எனக்கு அதுக்கு கீழே எனக்கு வந்து ஒரு கஸ்டமைசபிளாக ஒரு வேலிடேஷன் எரர் மெசேஜ் காட்டணும். இதை எப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்த அந்த HTML ஃபார்ம் வந்து இதுதான். ஸோ இதனுடைய HTML டிசைன் நான் அப்படி எழுதியிருக்கேன். ஒரு ஃபார்முக்குள்ளே 3 எலிமெண்ட், ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் அண்ட் தென் கீழே வந்து ஒரு சப்மிட் பட்டன். ஸோ இதில் ஃபஸ்ட் நேமுக்கு இந்த மேலே லேபிள், அதுக்கு வந்து ஒரு லேபிளும் அண்ட் தென் டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு வந்து ஒரு இன்புட்டும், கீழே எரர் காமிக்கிறதுக்கு ஒரு லேபிளும் எழுதியிருக்கேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பூட் ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி ஸ்டைல்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பூட் ஸ்ட்ராப்பில் இருக்கிற இன்பில்டு CSS கிளாஸை யூஸ் பண்ணி நான் எல்லா ஸ்டைலும் எழுதிட்டேன். ஸோ இப்போ ஃபஸ்ட் நேம் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடி வச்சுருக்கேன். இன்புட்டுக்கு txt ஃபஸ்ட் நேம் அண்ட் தென் அதுக்கு வந்து ஒரு எரர் லேபிள் இருக்குது. அதுக்கு வந்து ஒரு ஐடி LBL எரர் ஃபஸ்ட் நேம். இதே போல் லாஸ்ட் நேமுக்கும் நம்ம எழுதியிருக்கோம். இமெயிலுக்கும் வந்து தனியாக ஒரு எரர் லேபிள் இருக்குது. இப்போ இந்த ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு ஒரு எரர் லேபிள் இருக்குது. நம்ம சப்மிட் கிளிக் பண்ணும்போது இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வேல்யூ எம்டியாக இருந்ததுன்னா இந்த லேபிளை நம்ம விசிபிள் ட்ரூ பண்ணணும். இல்லைன்னா இது டிஃபால்ட் விசிபிள் ஃபால்ஸில் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்கிற டிசைனில் ஆல்வேஸ் இந்த எரர் லேபிள் காமிச்சிட்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். அதுக்கு இந்த லேபிளில் போயிட்டு ஸ்டைலில் நம்ம டிஸ்பிளே அப்படிங்கிற அந்த ப்ராப்பர்ட்டிக்கு நன் அப்படிங்கிற ஒரு வேல்யூவை செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஸ்டைல் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி டிஸ்பிளே நன் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ இதை நான் சேவ் பண்ணுறேன். பாருங்கள், இது டிஸ்பிளே நன் ஆயிடுச்சு. அப்படின்னா என்னென்னா இது வந்து கிளைண்ட் சைடில் இருக்கும் பட் விசிபிளாக தெரியாது. அதை நம்ம JavaScriptல எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆட்ரிபியூட்டை நான் எல்லா எலிமெண்ட்டுக்கும், எல்லா எரர் லேபிளில் இருக்கிற எலிமெண்ட்டுக்கும் நான் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம டிஃபால்ட்டாக எல்லா எலிமெண்ட்டுக்கும் எரர் லேபிளை டிஸ்பிளே நன் கொடுத்துட்டோம். ஸோ எப்போ சப்மிட் கிளிக் பண்ணுறோமோ அப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட இருக்கிற வேல்யூ எம்டியாக இருந்தால் மட்டும் நம்ம கால் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு JavaScript எழுதணும். ஸோ JavaScript எழுதும்போது நம்ம பாடி ஆஃப் த கண்டென்ட்டில் கடைசியில் நான் ஸ்கிரிப்ட் டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸையும் எரர் லேபிளையும் எல்லாத்தையும் எடுத்து ஒரு எலிமெண்ட், ஒரு வேரியபிளுக்குள்ளே செட் பண்ணி வைக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா வேர் எஃப் நேம் அப்படின்ட்டு நான் போட்டுக்கிட்டு ஈக்குவல் டு டாக்குமெண்ட் கெட் எலிமெண்ட் பை ஐடி அந்த மெத்தடை யூஸ் பண்ணி அதுக்குள்ளே இந்த txt ஃபஸ்ட் நேம் அப்படிங்கிற அந்த டெக்ஸ்ட் எலிமெண்ட்டை நான் எடுத்து வச்சுக்கிறேன். இதே போல் நம்ம 3 எலிமெண்ட்டும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 3 எலிமெண்ட்டையும் ஒரு 3 வேரியபிள் நேமில் எடுத்துட்டோம். எஃப் நேம், எல் நேம், இமெயில். இதே மாதிரி இந்த ஒவ்வொரு எரர் லேபிளையும் நம்ம தனித்தனியாக ஒரு 3 எலிமெண்ட்டில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 3 எரர் லேபிளையும் எடுத்து அதுக்கு 3 எலிமெண்ட் நேம் போட்டு வச்சிட்டோம். ஸோ எஃப் நேம் எரர்னா அந்த எலிமெண்ட்டு வந்து அந்த எரர் லேபிள், எஃப் நேமுங்கிறது அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ். இப்போ நம்ம எலிமெண்ட்ஸ் எடுத்துட்டோம். இப்போ நம்ம ஃபார்ம் டேட்டாவில் இந்த ஃபார்ம் அப்படிங்கிற இந்த டேக் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே சப்மிட் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் நடந்துச்சுன்னா அந்த ஈவெண்ட்டுக்கு நம்ம ஒரு ஹேண்டிலர் எழுதணும். ஸோ இந்த ஃபார்ம் எலிமெண்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்குவோம். இதுக்கு வேர் ஃபார்ம் எலிமெண்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள் நேம் வச்சுக்கிட்டு இந்த டாக்குமெண்ட்டில் கொரி செலக்டார் அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்ணி அதில் ஃபார்ம் டேக்கை எடுத்துக்கிறேன். இந்த HTMLக்குள்ளே நமக்கு ஒரு ஃபார்ம் டேக் தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு ஃபார்ம் டேக் இந்த ஃபார்ம் எலிமெண்ட்குள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபார்ம் எலிமெண்ட்டுக்குள்ளே டாட் வச்சு ஆட் ஈவெண்ட் லிசனர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணணும். ஒன்று வந்து என்ன ஆக்ஷனுக்காக இந்த மெத்தட் வரும். ஸோ இங்கே சப்மிட் அப்படிங்கிற ஆக்ஷனுக்காக எனக்கு வருது. அதனால் சப்மிட் அப்படிங்கிற ஆக்ஷனுக்கு வந்துச்சுன்னா இதுக்கு வந்து ஒரு பாயிண்டர் ஃபங்க்ஷன் கால் பண்ணணும். அதுக்கு நான் ஈவெண்ட்டுன்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி ஒரு பாயிண்டர் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். ஸோ ஈவெண்ட்டுன்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் வந்து ட்ரிகர் ஆகும்.
ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஃபஸ்ட் நேமில் வேரியபிள் நேமில் வேல்யூ இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு, இல்லைன்னா இந்த எஃப் நேம் எரர் அப்படிங்கிற அந்த லேபிளை வந்து விசிபிள் ட்ரூ பண்ணணும். இதுதான் நம்ம பண்ணணும். ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல ஒரு இஃப் கண்டிஷன் எழுதுகிறேன். எழுதிட்டு எஃப் நேம் அப்படிங்கிற அந்த எலிமெண்ட்டை எடுக்கிறேன். அதில் வேல்யூ அப்படின்ட்டு நான் எடுத்து அதனுடைய டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கிற வேல்யூ எடுத்து பார்க்குறேன். அது எம்டியாக இருக்கான்னு பார்க்குறேன். இருந்ததுன்னா எஃப் நேம் எரர் அப்படிங்கிற அந்த எலிமெண்ட்டை எடுத்து அதில் ஸ்டைலில் டிஸ்பிளேயில் ஈக்குவல் டு பிளாக் அப்படின்னு அசைன் பண்ணுறேன். ஸோ ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், டிஃபால்ட்டாக ஸ்டைல் டிஸ்பிளே நன்னுன்னு கொடுத்துருக்கோம். அதை வந்து இங்கே பிளாக் அப்படின்னு ஓப்பன் பண்ணோம்னா அந்த டிஸ்பிளே ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம 3 எலிமெண்ட்டுக்கு எழுதணும். இப்போ நம்ம 3 வேல்யூமே எம்டியாக இருக்கான்னு பார்த்துட்டு டிஸ்பிளேவை ஓப்பன் பண்ணி விட்டோம். இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுக்கும்போது நமக்கு அந்த வேலிடேஷன் எரர் மெசேஜ் காமிக்குது. ஆனால் நமக்கு பேஜ் ரீலோட் ஆகிடுது. இதுக்கு காரணம் வந்து என்னென்னா, நம்ம ஒரு ஃபார்மை சப்மிட் கொடுத்தோம்னா அது சப்மிட் ஆக்ஷனுக்கு போயிட்டு இந்த பேஜ் வந்து ஒரு போஸ்ட் பேக்காக, அதாவது திரும்ப சர்வருக்கே ரிட்டர்ன் பண்ணும். இந்த காரணத்தினால நமக்கு இந்த இடத்துல எரர் நிற்க மாட்டேங்குது. ஸோ நமக்கு எப்போ எரர் வருதோ அப்போ நம்ம ஃபார்மை சப்மிட் பண்ண விடக்கூடாது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, வேர் இஸ் வேலிட் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு ஃப்ளாக் வச்சுக்கிறேன். தென் இந்த ஃப்ளாகை நான் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் எடுத்தோன்னே ட்ரூ பண்ணிக்கிறேன். ஒருவேளை இங்கே யாருக்காவது ஒருத்தருக்கு எரர் வந்துச்சுன்னா இதை ஃபால்ஸுன்னு பண்ணிக்கிறேன். இப்போ என்ன ஆகும்னா, இந்த ஃப்ளாகு எப்பெல்லாம் நமக்கு வந்து எரர் வந்து நடக்குதோ, வேலிடேஷன் ஃபெயில் ஆகுதோ, அப்போ அது வந்து ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ இப்போ இது எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ, இஃப் இஸ் வேலிட் அப்படிங்கிறது எப்போ எனக்கு ஃபால்ஸாக இருக்கோ அப்போ நான் என்ன பண்ணணுன்னா, இந்த ஈவெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஃபார்ம் ஈவெண்ட், இந்த ஃபார்ம் ஈவெண்ட்டை ஃபர்தராக சப்மிட் பண்ண விடக்கூடாது. அதுக்கு ப்ரிவென்ட் டிஃபால்ட்னு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தடை கால் பண்ணிங்கன்னா இது ஃபார்ம் சப்மிட்டை ஸ்டாப் பண்ணிடும். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல போயிட்டு நான் சப்மிட் கொடுக்குறேன். பாருங்கள், நமக்கு ஃபார்ம் சப்மிட் ஆகலை. எரர் இருந்ததுன்னா சப்மிட் ஆகவே விடாது. ஒருவேளை நான் வேல்யூ என்ட்ரு பண்ணுறேன், சப்மிட் கொடுக்குறேன், இப்போ இதை என்ட்ரு பண்ணல, சப்மிட் கொடுக்குறேன், இப்போ பண்ண விடலை. இதே நான் வந்து 3 வேல்யூயும் கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்குறேன். பாருங்கள், ஃபார்ம் சப்மிட் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு இதை நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. நான் ஃபஸ்ட்டு சப்மிட் கொடுக்குறேன், எரர் வருது. பட் வேல்யூ அடித்து சப்மிட் கொடுக்கும்போது இந்த 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் தான் எம்டியாக இருக்குது. இதுக்கு வேல்யூ ஃபில்லப் பண்ணிட்டேன். அப்போ இது கிளியர் ஆகணும், கிளியர் ஆகலை. ஸோ ஒவ்வொரு தடவை சப்மிட் கொடுக்கும்போதும் அந்த எந்த வேல்யூ வந்து எம்டியாக இருக்கோ அது மட்டும்தான் ஓப்பன் ஆகணும். ஒரு வேளை செகண்ட் டைம் நான் சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வேல்யூவை ஃபில்லப் பண்ணிவிட்டு நான் திரும்ப சப்மிட் கொடுத்தா இந்த 2 கிளியர் ஆகிட்டு இதை மட்டும்தான் காட்டணும். இதுக்கு என்ன பண்ணணுன்னா, பை டிஃபால்ட் இந்த மெத்தடுக்குள்ளே வரும்போதே ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம அதை நன் பண்ணி விட்டுறணும். எப்போல்லாம் சப்மிட் கிளிக் பண்ணுறனோ 3 எரர் மெசேஜையும் ஃபஸ்ட்டு நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் அந்த வேலிடேஷன் டிபெண்ட் பண்ணி திரும்ப அதை ஓப்பன் பண்ணி விட்ருவேன். ஃபஸ்ட்டு நான் வந்து சப்மிட் கொடுக்குறேன், வந்துருச்சு. அண்ட் தென் இங்கே என்னுடைய ஃபஸ்ட் நேம் அடிக்கிறேன், இப்போ சப்மிட் கொடுக்குறேன். ஸோ இது வேலிடாக இருக்கிறனால ஃபஸ்ட்டு இது கிளியர் ஆயிடணும். இது 2 இன்வேலிடுங்கிறதுனால இந்த லேபிளை காட்டணும். ஸோ இந்த மாதிரி நம்மளால் கஸ்டமைஸாகவே எழுத முடியும். ஒருவேளை எல்லா வேல்யூ ஃபில்லப் ஆகிடுச்சுன்னா நம்ம இங்கே இஸ் வேலிட் வந்து ட்ரூன்னு ஆயிரும். அதனால் இந்த ப்ரிவென்ட் டிஃபால்ட் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். அதனால் வேலிடான வேல்யூ ஃபார்ம் வந்து நமக்கு சப்மிட் ஆகி நெக்ஸ்ட் கண்டென்ட்டுக்கு போயிடும். ஸோ அவ்வளோதாங்க, வெரி சிம்பிளாக ஒரு HTML ஃபார்மில் ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி ஒரு கஸ்டம் வேலிடேஷனை நம்ம பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.